அனைவருக்கும் வணக்கம். வசந்த நவராத்திரி தினம் 8 இன்னைக்கு தொடர்ந்து 2வது நாளாக உள் மூலையில முதல் வட்ட அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாயை கழிவுகளை விலக்கி தர சரஸ்வதி தேவியையும் பிரம்ம தேவரையும் சேர்ந்து வணங்கலாம். ஆத்மாவின் சுயசரிதத்துல 3வது வட்ட அணுக்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி அகத்திய மகரிஷிகள், வால்மீகி மகரிஷிகள், அனைத்து சப்த ரிஷிகள், பரிமள குரு அன்னை மற்றும் இறையன்பு ஜெயந்தி அம்மா அனைவரையும் வணங்கி அவங்களோட ஆசீர்வாதத்துடன் ஆரம்பிக்கலாம். போன பதிவுல ஆணவ அணுக்களை பத்தி பார்த்தோம். உணவுகள்ல இருந்து வரக்கூடிய தீய சத்துனால 3வது வட்ட அணுக்களுக்கு வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய துணை அணுக்கள் எலக்ட்ரான்ஸ் தீய சத்துக்களை ஏந்தி வரும் குருதியை உறிஞ்சி கெட்டியாக ஆரம்பிக்குது. அப்படி தடியான துணை அணுக்கள் இருக்கக்கூடிய ஒரு அணுவோட மைய கருவுல இருந்து ஆற்றல்கள் பிரிந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். அதனால இந்த 3வது வட்டத்துல இருக்கக்கூடிய துணை அணுக்கள் இலகுவது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த புத்தகத்துல இந்த 6 பேருக்கும் அவங்களோட உள்மூலையில அமர்ந்து அகத்தியரும் சப்தரிஷிகளுமே பணியாற்றினாலுமே கூட இந்த தடியாக இருக்கக்கூடிய அணுக்களை இவங்க ஒவ்வொருத்தரோட முயற்சியால மட்டும்தான் இழக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே முயன்று பணிவு கொண்டு அன்பை பெருக்கி ஆணவத்தை விலக்கி வைத்து தத்தம் அணுக்களை இலக்கி வைத்துக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன். அப்ப இவ்வளவு சக்தி பொருந்திய சப்தரிஷிகளே உள்மூலையிலேயே உட்கார்ந்திருந்தா கூட ஒரு ஆணவ அணுவை இழக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில தான் இருக்கு. எப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல ஆணவ அணுக்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கறத விளக்குறாங்க. 3 முக்கியமான வழிகள் மூலியமாக ஆணவ அணுக்கள் உருவாகுது. முதல்ல கல்வியினால. முதல் வட்டத்துல இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் வெளிப்படும் போது ஒரு மனிதன் கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்க தொடங்குறான். ஒரு பக்கம் இது நன்மையை பயக்கக்கூடியதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம், அதாவது இன்னொரு சாத்தியம் என்ன இருக்கு அப்படின்னா, தன்னுடைய அறிவு மிகுதியினால தான் ஒரு மேதாவி அப்படிங்கிற எண்ணத்துக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால 3வது வட்டத்துல இருக்கக்கூடிய ஆணவ அணுக்கள் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நல்லா படிக்கிறவங்கள ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பாராட்டிட்டே இருப்பாங்க. இந்த குழந்தைங்க இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஊக்கம் கிடைக்கிற மாதிரியாக இருந்தாலுமே கூட வேண்டாத எண்ண அழுத்தங்கள்னால 3வது வட்டத்தில் உள்ள தீய அணுக்கள் பெருக ஆரம்பிக்குது. அதனால இங்க பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து குழந்தைங்க கல்வி கேள்விகளை சிறந்து விளங்கும் போதும் இல்ல ஒரு சின்ன சின்ன சாதனைகள் அவங்க செய்யும் போதும் அவங்களுக்குள்ள ஆணவம் தோன்ற வகையில நம்மளோட எண்ணங்களும் வார்த்தைகளும் அமையக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தவங்க நல்லா படிக்கும் போது இன்னொருத்தவங்க எதிரில இவங்களை பாராட்டும் போதோ இல்ல 2 பேரையும் கம்பேர் பண்ணி நம்ம பேசுறதுனாலயோ நல்லா படிக்கிறவங்களுக்குள்ள ஆணவத்தை நம்மள அறியாம நம்மளே தூண்டுறோம். அதன் காரணமாக அவங்களோட 3வது வட்டத்துல இருக்கக்கூடிய தீய அணுக்கள் பெருக ஆரம்பிக்கும். சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு இறைவனை அடையிறது தான் ஒரு மனித வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதனையும் இறைவனை அடைவதே ஒவ்வொரு மானிடனுக்கும் உண்மையான புகழை சேர்க்கும் என்பதனையும் சிறு பிராயம் தொட்டு மானிடர்கள் கற்க வேண்டும். பெரியவர்களான நாமளே கூட ஒரு விஷயத்துல வெற்றியை பார்க்கும் போது இல்லைன்னா சாதனைகள் புரியும் போது எனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு, நான் திறமைசாலி, நான் புத்திசாலி அப்படின்னு நம்மளை பத்தி மிக உயர்வாகவோ இல்ல மிகைப்படுத்தியோ எண்ணி உணர்வதனால நம்மளுடைய 3வது வட்டத்துல ஆணவ அணுக்கள் உயருது பெருகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றிகளையும் சாதனைகளையும் நம்ம ரொம்ப பெருசுப்படுத்தாம அதை பத்தி அடிக்கடி யோசிச்சு சிந்திச்சு இந்த புகழ் மேல ஒரு பற்றுதலை வளர்க்காம மற்றவங்களை விட ஒரு படி நம்ம மேல இருக்கோம் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு வராம பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல ஒரு சின்ன புள்ளி கூட இல்ல. நம்ம அந்த புள்ளியிலும் மிக 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 சிறிய புள்ளி. இது நம்மள தாழ்த்திக்கிறது கிடையாது. நம்ம திறமைகளையும் அறிவையும் புறக்கணிக்கிறதோ நிராகரிக்கிறதோ கிடையாது. ஆனா அதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற சொந்தம் கொண்டாடாம நம்மள படைத்த இறைவன், நம்மள இயக்கிக்கிட்டு இருக்க இறைவன், நம்மளோட ஆற்றலா அறிவா திறமையா வெளிப்படக்கூடிய இறைவனோட ஆற்றல், அதுக்கே எல்லா புகழும், நம்மளோட வெற்றிகள் எல்லாம் நிறைய ஆற்றலுக்கே சமர்ப்பணம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்மளோட மனத்தை கொண்டு வரத்துக்கு நம்ம பழகிக்க வேண்டும். ஆணவ அணுக்கள் பெருகக்கூடிய அடுத்த வழி செல்வத்தினால் ஆணவம் பெருகுதல். எப்படி முதல் வட்ட நல்ல அணுக்கள் வெளிப்படும் போது நம்ம அறிவுல சிறந்து விளங்குறோமோ அதே மாதிரி 2ஆம் வட்ட அணுக்கள் வெளிப்படும் போது செல்வ வளம் இயல்பா நம்மள வந்து சேருது. குறிப்பா இந்த கலியுகத்துல செல்வம் சேர சேர ஒரு மனிதனுக்கு ஆணவம் கூடுது அப்படிங்கறத சர்வசாதாரணமா நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம். நம்பக்கூடியதாகவும் இருக்கு. இப்போ நான் ஒரு செல்வந்தன், மற்றவர்களை காட்டிலும் சமுதாயத்தில் உயர்ந்தவன், நான் நினைச்சேன்னா காசு கொடுத்த எதை வேணா வாங்கலாம், யார வேணா வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தருடைய
செல்வத்தினால அவங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னா மறுபடியும் அடுத்து இருக்கக்கூடிய 3வது வட்டத்துல ஆணவ அணுக்களை இது பெருக்குது. தலைகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தலைக்குள்ள உள்மூலையில இந்த கடினமான கெட்டித்தன்மையுடைய இந்த 3ஆம் வட்ட தீய அணுக்களை தான் குறிக்கும் போல இருக்கு. நம்ம பெற்ற கல்வியினால நமக்கு ஆணவம் இருக்கா, நமக்கு கிடைத்த செல்வத்தினால நமக்கு ஆணவம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்மள நாமளே நம்ம கேட்டு ஆலோசனை செய்யணும். மனதளவுல நம்ம இன்னொருத்தரை தாழ்த்தி பாக்குறோமா, தாழ்த்தி யோசிக்கிறோமா அவங்கள, அதுதான் நமக்கு மிகப்பெரிய க்ளூ நமக்குள்ள ஆணவம் இருக்கு அப்படிங்கறத சுட்டி காட்டுற மாதிரி. இந்த ஆணவ அணுக்களை உருவாகக்கூடிய 3வது வழி உணவு. முதல் வட்ட அணுக்களுக்கே குருதி முதன்மையாக வந்து சேர்றதுனால குருதியில இருக்கக்கூடிய தீயவை எல்லாமே முதல் வட்ட அணுக்களே அதிகமாக உறிஞ்சும் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும் போது 2ஆம் வட்ட அணுக்களுக்கும் 3ஆம் வட்ட அணுக்களுக்கும் எப்படி இந்த கெட்ட குருதி வந்து சேர முடியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க, மனிதன் என்ன சாப்பிடுறான் அப்படிங்கறத விட எந்த முறையில் சாப்பிடுறான் அப்படிங்கறதும் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறோம். டிவில ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது நியூஸா இருக்கலாம், இல்ல சீரியல்ல வரக்கூடிய ஒரு கதையா இருக்கலாம், இல்ல வேற எந்த நிகழ்ச்சியோ அதுல இருக்கக்கூடிய அந்த தீய வைப்ரேஷன் அதை பார்த்துட்டு இருக்க நம்மளோட எண்ணங்கள் மூலியமாக சாப்பிடுற தருணத்துல இதை நம்ம பார்க்கும் போது இந்த எண்ணங்களோட தீய பதிவுகளும் சேர்ந்து நம்ம சாப்பாட்டுக்குள்ளேயே போகுது. இல்ல நம்ம யார்கிட்டயும் பேசிக்கிட்டே சாப்பிடுறோம். அது ஏதோ சோக கதை இல்லைன்னா பயம் சார்ந்த ஒரு உணவை பத்தி சொல்றோம், இல்ல யார பத்தியே கோவமா திட்டுறோம். இந்த மாதிரி சாப்பிடும் போதும் அந்த சமயத்துல நம்ம பேசிட்டு இருக்க அந்த உரையாடல் எந்த மாதிரியான ஒரு அதிர்வலைவை ஏந்தி நிக்குதோ அது அப்படியே நம்மளோட உணவு மூலியமாக நம்ம உடலுக்கு போகுது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல நம்ம அவசரமா சாப்பிடறதுக்கு பழகிட்டோம். உட்கார்ந்து கூட சாப்பிட முடியாம சில பேர் நின்னுட்டே சாப்பிட்டுட்டு போறாங்க. நம்ம பொறுமையா நிதானமா சாப்பிடும் போது என்ன ஆகும்னா உணவு கொஞ்சம் கொஞ்சமா தான் கீழே இறங்கும். இதே வேகமா நம்ம சாப்பிடும் போது உணவு குறுகிய நேரத்துக்குள்ள நிறைய டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகி போயிடும், நீண்ட தூரம் பயணிக்க முடியும். அதே மாதிரி வெளியில ஒருத்தர் அவசரமா சாப்பிடும் போது உள்ள குருதியில இருந்து வரக்கூடிய அந்த தீய சத்துக்களை உறிஞ்சிட்டு இருக்கும் அந்த முதல் வட்டங்களையும் தாண்டி குருதி வேகமாக 2வது வட்டம் மற்றும் 3வது வட்டங்களை போய் அடையுதாம். அதாவது வெளியில இருந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ், ஒரு பிரஷர் கொடுக்கறதுனால இந்த அழுத்தத்தினால குருதி பாயக்கூடிய வேகம் தூண்டப்படுது. அப்ப நம்ம நல்ல முறையில சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு என்ன வழினா எல்லாவித மனிதர்களும் எல்லாவித வயதினரும் உணவினை புனிதமாக கருதி இறைவனை எண்ணி வணங்கி அமைதியான சூழலில் அமர்ந்து உண்ண வேண்டும். நல்ல எண்ணங்களோடு உணர்ந்து உண்ண வேண்டும். நிதானமாக தரையில் ஆசனமிட்டு அமர்ந்து வாழை இலை பரப்பி அறுசுவை சாத்வீக உணவினை உண்டானே ஆனால் அவன் கட்டாயமாக இறைவனை அடைவான் என்பதே நியதி. டிவியை பார்க்காமலையோ போன் பார்க்காமலையோ நம்ம சாப்பிடும் போது நம்மளோட முழு எண்ணமும் கவனமும் சாப்பிடக்கூடிய உணவு மேல இருக்கும். உணவோட சுவை, ருசி, உடலோட தேவைக்கேற்ற பசி, இந்த ரெண்டையும் உணர்ந்து சாப்பிடும் போது உணவு விஷயத்துல நம்ம தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 3 வழியாகவும் மற்றும் நமக்குள்ள ஆணவ எண்ணங்கள், ஆணவ உணர்வுகள் அதிகமாக ஆணவ அணுக்களும் எண்ணிக்கையிலும் அதிகமாவது, அதோட புறத்துல கடினத்தன்மையும் அதிகமாவது. இந்த ஆணவ அணுக்கள் அதிகப்படியாக தீய சத்தினை உறிஞ்சறதுனால என்ன ஆகுதுன்னா துணை அணுக்களை தாண்டி மூலக்கூறுகளுக்கோ மையக்கருவுக்கோ உணவு வழங்கப்படுவதில்லை. ரொம்ப காலமாக உணவே இல்லாம மையக்கரு வளராம அறிவற்று போய் ஆயிடுமா. அதாவது ஆணவம் இஸ் ஈக்வல் டு அறிவற்ற தனம். ஒரு கட்டத்துல இதற்கு மேல் தீய குருதிய சேர்த்து வச்சுக்க முடியாம இந்த துணை அணுக்கள் இந்த முழு அணுவோடு வெடித்து சிதறி மையக்கரு வெளிவந்தாலுமே கூட இந்த மையக்கருவுல இருக்கக்கூடிய ஆத்ம கரு தன்னோட ஆற்றலை வெளிப்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட அணுக்களை அழுகிய அறிவற்ற அணுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 6 பேர் மூலையிலும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் போது இப்படி அணுக்கள் வெடித்து சிதறியதுனால உண்டான அந்த கழிவுகளை நீக்கிறதுக்காகவே துருவாச முனிவர் உதவி பண்ணுவாராம். தூர் வாரும் முனிவர் அவர்தான் துருவாச முனிவர். ஆணவ அணுக்களை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதன்மையாய் சிவபெருமானை வேண்ட வேண்டும். சிவபெருமான் அப்படிங்கிற ஆற்றலால மட்டும்தான் கடினமான ஆணவ அணுக்களை அழித்து அவை தேக்கி வைத்திருக்கும் விஷத்தன்மையுடைய கெட்ட குருதியை சிவபெருமான் வாங்கி நீலகண்டனாய் விஷத்தை தான் ஏற்றுக்கொள்வார். 3ஆம் வட்டத்துல இருக்கக்கூடிய தீய அணுக்களான ஆணவ அணுக்களை பத்தி பார்த்தோம். இது மட்டும் இல்லாம 3ஆம் வட்டத்துல நல்ல அணுக்களும் நிறையவே இருக்கும்.
இந்த நல்ல அணுக்களுக்கு பெயர் தான் அன்பு அணுக்கள். நமக்குள்ள அன்பு அப்படிங்கிற ஒரு தன்மை வெளிப்படுது அப்படின்னா அது 3ஆம் வட்டத்துல இருக்கக்கூடிய அன்பு அணுக்களோட வெளிப்பாடு. எந்த அளவுக்கு நம்ம வெளியில அன்போடு பழகுறோமோ மத்தவங்க கிட்ட, அந்த அளவுக்கு இந்த அன்பு அணுக்கள் தூண்டப்படுது. மத்த எந்த வட்டங்களுக்கும் இல்லாத ஒரு அற்புத சக்தி இந்த 3ஆம் வட்டத்துல இருக்கக்கூடிய அன்பு அணுக்களுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் இதை மாபெரும் ரகசியம் அப்படின்னு கூட சொல்றாங்க. முதல்ல இந்த அன்பு அணுக்கள் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். துவாபர யுகத்துல ஒரு மனிதன் வாழ்ந்திருந்த காலத்துல அன்பு, பண்பு, கனிவு, பணிவு எல்லாமே இருந்திருக்கும் அந்த மனிதனுக்குள்ள. துவாபர யுகத்தோட இறுதியில கொஞ்சம் கொஞ்சமாக கலியுகத்துக்கு மனிதன் கால் எடுத்து வைக்கும் போது துவாபர யுகத்தோட கடைசி வட்டத்துல அன்பு அணுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு ஆணவ அணுக்கள் உருவாக ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து கலிவட்ட அணுக்கள் உருவான போது, அதாவது கலிகாலத்துல 3ஆவது கலிவட்ட அணைதான் முதல்ல உருவாகி இருக்கும். அப்படி முதல்ல உருவான அணுக்கள் துவாபர யுகம் கடைசி வட்டத்திலிருந்து வந்த அன்பு அணுக்கள். அதனால இந்த 3 கலிவட்டங்கள்ல இறுதியாக இருக்கக்கூடியதுதான் இந்த அன்பு அணுக்கள். அன்பு அணுக்கள் வரைக்கும் குருதி பாயணும் அப்படின்னா அதுக்கு குருதி முதல் வட்டம் தாண்டி 2ஆம் வட்டம் தாண்டி 3ஆம் வட்டத்துல இருக்கக்கூடிய ஆணவ அணுக்களையும் தாண்டி வரணும். ஆனா இந்த நிகழ்வு நடக்காமலே அன்பு அணுக்களுக்கு குருதி வருமா? எப்படி அப்படின்னா அன்பு அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு அற்புதமான ஒரு அறிவாள். அன்பு அணுக்கள் என்ன பண்ணும்னா, அன்பு அணுக்கள் நேரடியாக முதல் வட்டத்துக்கு நரம்பு இழைகளை பாலமாக அமைத்து அதுல இருந்து நேரடியாக குருதியை பெற்றுக்கொள்ளுமா. இந்த அற்புதமான அறிவாற்றல் வேற எந்த வட்ட அணுக்களுக்குமே கிடையாதாம். ஏன் பிறர்கிட்ட அன்பா இருக்கிறது அவ்வளவு வலியுறுத்தப்படுது அப்படின்னா, நம்ம புறத்துல அன்பா இருக்க இந்த அன்பு அணுக்கள் உள்ளுக்குள்ள ஆக்டிவேட் ஆகுது. அன்பு அணுக்கள் பண்ணக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான ரகசியமான செயல் என்ன அப்படின்னா, எப்படி முதல் வட்டத்துக்கு நேரடியாக ஒரு நரம்பு பாலத்தை அமைக்குதோ அதே மாதிரி துவாபர யுக வட்டங்கள், திரேத யுக வட்டங்கள், சத்தியுக வட்டத்தையும் தாண்டி மையத்தில் இருக்கக்கூடிய ஈசனுக்கும் நேரடியாக பாலம் அமைத்து தன்னுடைய மூலக்கூறு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த ஈசனை போய் அடைஞ்சிருமா. மற்ற வட்ட அணுக்கள் பிரிப்படும் போது ஒரு சில மூலக்கூறுகளை மட்டும்தான் எடுத்துட்டு மைய அணுவோட சேரும். ஆனா அன்பு அணுக்கள் பிரிப்படும் போது தன்னுடைய அனைத்து மூலக்கூறுகளையும் சேர்த்து மைய அணுவோட கலக்கிறதுனால மைய அணுவோட ஆற்றல்கள் கூடுதான். இந்த அன்பு அணுக்கள் மைய அணுவோட இணையறதையே சிவசக்தி கலப்பு அப்படின்னு சொல்றோம். அன்பே சிவன் அப்படின்னு சொல்றதுக்கும் இதே அர்த்தம். அன்பு அணுக்கள் சிவமான அந்த மையத்தை அடையக்கூடிய அந்த நிகழ்வை தான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி புறத்துல ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்றது ஒரு ரகசியமான விஷயமோ அதே மாதிரி இந்த அன்பு அணுக்கள் மைய அணுவான சிவனை போய் அடையறதும் ஒரு ரகசியமான தெய்வீகமான ஒரு நிகழ்வு. அன்பு அப்படிங்கிற ஒரே ஒரு சக்திக்கு மட்டும்தான் படிப்படியாக துவாபர யுக வட்டம், திரேத யுக வட்டம், சத்தியுக வட்டம் ஒவ்வொரு வட்டமாக போகாம நேரடியாக இறைவனை போய் அடைய முடியும். எப்படி ஆணவம் இஸ் ஈக்குவல் டு அறிவற்ற தன்மையோ அதே மாதிரி அன்பு இஸ் ஈக்குவல் டு அறிவு. நமக்குள்ள அன்பு ஓங்க ஓங்க நம்மளோட அறிவும் அதிகமாயிட்டே வருது. வெளியில நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் இந்த உள்மூலையிலையும் அணுக்களோட செயல்களாக மாறுது. அப்ப இறைவன் அடையறதுக்கு ஒரு ஷார்ட்கட் அன்பு. ஒரு பக்கம் ஆணவத்தை தூண்டக்கூடிய எண்ணங்கள், இன்னொரு பக்கம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள். ஒவ்வொரு தருணமும் நம்ம இதுல எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதனோட பிரதிபலிப்பே நம்மளோட உள்மூலையிலும் நடக்குது. நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல, இல்ல அவங்க மேல வெறுப்பு, கோபம், அவங்க நமக்கு எது செஞ்சுட்டாங்க, நம்ம அவங்கள மன்னிக்காம இருக்கிறது, இல்ல மற்றவர்களோடு எனக்கு தான் நிறைய தெரியும் அப்படிங்கிற ஆணவம் கொள்றது, இந்த செருக்கு, அந்த கர்வம், அந்த பெருமை ஆணவ அணுக்களை பெருக்கி கட்டியாகிட்டே இருக்கு. சிறிதளவு கூட அன்பு இல்லாத மனிதர்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆணவ அணுக்கள் கட்டி ஆகி இதுவே மூளைக்குள்ள புற்றுநோய் கட்டியாக மாறுது. ஒவ்வொரு யுகம் முடியும் போதும் பிரளயம் வரும் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இப்ப கலியுகம் முடியும் போதும் பிரளயம் வருமா? பொதுவாக பிரளயம் அப்படிங்கறத நீரினாலோ தீயினாலோ ஏற்படக்கூடிய ஒரு அழிவு அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா இந்த வாட்டி வரக்கூடிய பிரளயம் புற்றுநோய் கட்டிகளாக வரப்போதான். பிரளயத்திலிருந்து நம்மளோட ஆன்மாவை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பின்பற்ற வேண்டியது, செயல்முறையில கொண்டு வர வேண்டியது, வெளிப்படுத்த வேண்டியது அன்பு. மீதி இருக்கக்கூடிய இந்த நவராத்திரியோட 2 தினங்கள்ல இந்த பதிவுல நம்ம கேட்டதெல்லாம் சிந்திச்சு பார்க்கலாம். நம்மளோட செயல்களாகவும் வார்த்தைகளாகவும் எண்ணங்களாகவும் வெளிப்பட்டு இருக்க இந்த ஆணவம் நமக்கு கண்டிப்பாக அவசியமா. அன்பு கொண்டு பணிவு கொண்டு இந்த ஆணவ அணுக்களை இழக்கிறது மட்டும் இல்லாம நமக்குள்ள அன்பை பெருக்கி இறைவனை விரைவாக அடைவோம். தொடர்ந்து பயணிக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.